ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வென்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக இன்டர்னல் ஆசிரியர் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து நடக்க போகிறது. நம்ம டெஸ்ட் பேட்சில் 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம கிளாஸ் வைஸாக வந்து நம்ம டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஷெட்யூல் அப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் விரிவாக வந்து பார்த்துக்கலாம் ரைட்டா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களாக இருக்கும். ஒரு போட்டித் தேர்வுக்கு கேட்கக்கூடிய கண்டென்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி லோயர் கிளாஸில். சில நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் லைட்டாக வாசித்து பார்த்துட்டு நமக்கு போட்டித் தேர்வுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அல்லது போட்டித் தேர்வுக்கு கேட்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை மட்டும் ஒரு நோட்லையோ அல்லது பேப்பர்லையோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி டைமில் நீங்கள் ஹையர் கிளாஸ்லாம் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி லோயர் கிளாஸில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்களா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதில் நம்ம 3ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் டேர்மில் சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாடங்கள் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு சொன்னால் இந்த ஊராட்சி மன்றம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பாலிட்டி பகுதி. இதில் போட்டித் தேர்வுக்கு கேட்கக்கூடிய பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் ஊராட்சி மன்றத்தில் பாதுகாப்பில் இருக்குது. பட் அந்தளவுக்கு வந்து சாலை பாதுகாப்பு சம்மந்தமாகலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் சாலை பாதுகாப்பு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மற்ற தேர்வுகள் அதிகமாக கேட்கறதில்ல. இருந்தாலும் சும்மா லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா. இந்த ஊராட்சி மன்ற லெசன் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நமது நண்பர்களையும் கொஞ்சம் குழந்தைகள் பாதுகாப்பு சம்மந்தமாக கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் கொஞ்சமாக கண்டென்ட் இருக்குது. இந்த குடும்பம் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த லெசனில் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு கண்டென்ட்டே இல்லை. ஒரு போட்டித் தேர்வு இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து இல்லை. குழந்தைகளுக்கு குடும்பம்னா எப்படி என்ன ஏதுன்றதை மட்டும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அது குழந்தைகளுக்கு சொன்ன மாதிரி தான் இருக்க, நம்ம போட்டித் தேர்வு கேட்குற மாதிரி இல்லை ரைட்டா. நமது நண்பர்களில் சில பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரைட்டா. இதில் முக்கியமான லெசனா ஊராட்சி மன்றம். ஓகேவா? சரி வாங்க விரைவாக பார்க்கலாம். ரொம்ப ஸ்பீடாக வந்து சொல்லிட்டே போகிறேன். நீங்கள் ஏதாவது வந்து இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. படிக்கல அப்படின்னா கூட புக் இல்லைனா கூட நான் சொல்கிற பாயிண்ட்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா. இப்போ குடும்பம் அப்படின்னா இந்த லெசன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல், குடும்ப உறுப்பினர் உறவு முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறது, குடும்பங்களின் வகைகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல், உறவு மற்றும் சமுதாயம் இவற்றுக்கிடையான வேறுபாடுகள் பற்றி புரிந்து கொள்ளல், குடும்பம் பாதுகாப்பு அளிக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளல். இதை வந்து குழந்தைகளுக்கு குடும்பம்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து நோக்கம் ரைட்டா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இல்லை, டயலாக் பாக்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. கொஞ்சம் முக்கியமானது மட்டும் நம்ம பார்க்கலாம். நமது குடும்பங்கள் வசிக்கின்றன அங்கே பாருங்க. இது வந்து ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க ஹைலைட் பண்ணி. இது வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. தனிநபர்கள் சேர்ந்து குடும்பத்தை உருவாக்குகின்றனர், பல குடும்பங்கள் சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்குகின்றனர். சமுதாயம் எப்படி வருதுன்னா பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சமுதாயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்ம தமிழ்நாட்டில் இந்திய லெவலில் பார்த்தா பன்முகத்தன்மையோடு நம்ம வாழ்கிறோம். மொழி பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் வந்து மாறுபடுது. இது உலக லெவல்லுமே வந்து மாறுபாடாக தான் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் ரைட்டா. ஸோ குடும்பங்கள்ன்ற லெசன்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற மாதிரி இல்லை. தந்தை வழி உறவுமுறை தாய் வழி உறவுமுறைலாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மேக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன் சம்மந்தமான கணக்கெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஜிகேல உங்களுக்கு வராது ரைட்டா. குடும்பத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குடும்பம்னா குடும்பம் நமது அடிப்படை தேவையான உணவு உடை மற்றும் இருப்பிடத்தை அளிக்கிறது. குடும்பம் என்பது உடல் ரீதியான மன ரீதியான ஒழுக்க ரீதியான வளர்ச்சியை அளிக்கிறது, முதல் பள்ளியாக செயல்படுகிறது. ஸோ குடும்பம் என்பது வந்து முதல் பள்ளியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் கற்றல் அப்படின்றது குடும்பத்தில் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பல்வேறு வகையான பண்புகளை இணைந்து வாழ்கின்றனர். அவற்றுள் சில பண்புகள் மதிப்புகள் வேல்யூஸ்ன்னு சொல்றாங்க. அன்பு இருக்கும், மரியாதை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்றதெல்லாம் குடும்பத்தில் வந்து இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ரைட்டா. குழந்தைகளாக நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே செய்வது நல்லது. உணவுப் பொருட்களை அதற்குரிய இடத்தில் வைப்பது நல்லது, மிகவும் நல்ல பழக்கம். இது உணவு ஒழுக்கத்தை மட்டும்னாலும் பொருட்களை தேடுவதற்கு நேரத்தை குறைக்கின்றது அப்படின்றாங்க. இது குழந்தைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி. நீ உனது உடல்களை எவ்வாறு பராமரிக்கிறாங்களாம் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்னன்னு பார்க்கலாம். அதாவது என்னன்னா நம்ம தமிழகத்தோட கல்ச்சர்லேயே வந்து விருந்தோம்பல் என்பது ஒரு தமிழர்களோட ஒரு சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறந்த ஒரு கல்ச்சர் விருந்தோம்பல் அப்படின்றது நம்ம தமிழ் பண்பாட்டில் இந்த விருந்தோம்பல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா விருந்தோம்பல் அப்படின்றது தமிழர்களோட ஒரு முக்கியமான கல்ச்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. விருந்தோம்பல். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ரைட்டா. அண்டை வீட்டுக்காரர்கள் அழைக்கிறோம். நம்ம வீட்டுக்கே பல குடும்பங்கள் வச்சுருந்தோம்னா நம்ம அவர்களே அண்டை வீட்டுக்காரர்கள் நம்ம சொல்கிறோம். நம்ம வீட்டில் செல்ல பிராணிகளெல்லாம் வளர்க்குறோம் ரைட்டு, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ குடும்பத்துக்கு வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா வரவு செலவு திட்டம் பட்ஜெட்
இப்போ வந்து நம்ம தமிழகத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுறாங்க, இந்திய லெவலில் ஒரு பட்ஜெட் போடுறாங்க. பட் குடும்பத்துக்குமே நம்மளுடைய மாத வருமானம் என்ன, மாதத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ சேமிக்கிறோம், எவ்வளோ மருத்துவத்துக்கு செய்யும்போது சொல்ல ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் போட்டு கால்குலேஷன் போட்டு தான் நம்ம வந்து வாழணும். அது வந்து நம்மளுடைய சேமிப்பு, நம்மளுடைய சேலரியை நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம், ஃபியூச்சர் மற்ற விஷயங்களாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ நாம் வரவு செலவு திட்டத்தின்படி பட்ஜெட் செலவு செய்ய வேண்டும் அப்படின்றதான் வந்து குறிப்பிடுறாங்க. வரவுக்கு அதிகமாக செலவு செய்தால் பொருளாதார சிக்கல் ஏற்படும், எளிமையே நமது வாழ்வின் மிக சிறந்த கொள்கையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இது ஒரு சின்ன பாயிண்ட். கலைச்சொற்கள் சொல்லியிருக்காங்க. ஃபுல்ஃபில் அப்படின்னா நிறைவேற்றுதல், விருந்தோம்பல் அப்படின்றது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. மதிப்புகள் பண்புகள் சொன்னா வேல்யூஸ் அப்படின்றத சொல்றாங்க. இந்த கலைச்சொற்கள் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பமே சமுதாயத்தின் அடிப்படை அழகு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். புக் பேக்ல இருக்கும் பாருங்க, இந்த பாருங்க, சமுதாயத்தின் அடிப்படை அழகு எது, குடும்பம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். அடிப்படை தேவைகளான உணவு, உடை மற்றும் இருப்பிடத்தை குடும்பம் நம்ம கலைக்கிறது. அடிப்படை தேவையில உணவு, உடை, இருப்பிடம் இருக்கு. இது கூட புக் பேக்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நமது அடிப்படை தேவைகள் எது, உணவு, உடை, இருப்பிடம் போட்டாங்களே அது இருக்கும். இந்த சோபா, மகிழுந்தெல்லாம் அடிப்படை தேவைகள் இருக்காது. ரைட்டா, இந்த மீள் பார்வையிலே வந்து நிறைய விஷயம் முடிச்சுட்டாங்க. குடும்பத்தில் ஒருவருக்கு சார்ந்து வாழ்வது, ஒற்றுமையை வளர்க்கிறது. குடும்பம் நமக்கு கட்டுப்பாடு, ஒழுக்கம், பகிர்ந்து கொள்ளல் போன்ற மதிப்புகள் அளிக்கிறது. ஒரு குடும்பம் அதை வரவு செலவதற்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். குடும்பம் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். ரைட்டா, ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த லெசன்ல இவ்வளோதான், வேற ஒண்ணுமே கிடையாது. குடும்பத்தை நடத்த என்ன பண்ணணும், வரவு செலவை வந்து திட்டமிடுவது நல்லது. தமிழர்களின் மிக சிறந்த பண்பு எது, விருந்தோம்பல். விருந்தோம்பல்ன்றது ஒரு சிறந்த பண்பு. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட்டா, சரி அவ்வளோதான், இந்த லெசனே அவ்வளோதான்ப்பா. இந்த லெசனே முடிஞ்சு. சும்மா சின்ன சின்ன பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. நமது நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சில உரையாடல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிக்கணுமானா இந்த டயலாக் பாக்ஸ் எல்லாம் குழந்தைகள் பேசுற மாதிரி, குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்ற மாதிரி. தீயணைப்பு வாகனம் எப்படி மனிதர்களை காப்பாற்றும், தீயணைப்பு வீரர்கள் பற்றி கூறுங்கள். தீயணைப்பு வீரர்கள் பற்றி அவங்க சொல்றாங்க. தீயணைப்பு வீரர்கள் அதற்கென்று பயிற்சி பெற்று இருப்பார்கள். அவர்கள் பாதுகாப்பு கவசம் அணிந்திருப்பார்கள். பாதிக்கப்பட்ட இடத்தில் தண்ணீர் கொண்டு அணைப்பார்கள். மக்களை பொருட்களை பாதுகாப்பு இடத்தில் சேர்ப்பார்கள். அப்புறம் அவசர உதவிக்கு போவாங்க. ஸோ இதில் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. செவிலியர்னா யாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா அவசர கால அந்த உதவி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. முதலுதவி என்பது என்ன, முறையான சிகிச்சைக்கு முன் அளிக்கப்படும் உயிர் காக்கும் உதவி. இது ஒரு டெஃபினேஷன் மாதிரி. இது சம்டைம் கேட்குது, ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னன்னு கேட்பாங்க. முதலுதவி என்பது முறையான சிகிச்சைக்கு முன் அளிக்கப்படும் உயிர் காக்கும் உதவி அப்படின்றத முதலுதவி சொல்றோம். அந்த வாகனத்தில் மருத்துவ செவிலியர் மற்றும் முதலுதவி உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் இருக்கும். இது அவசர உதவியில் இருக்குன்றதுதான். அவசர உதவி வாகனத்தை எவ்வாறு தொடர்பு கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி வந்து நம்ம தொடர்பு கொள்றோம் அப்படின்றது. இது இந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. ரைட்டா, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களின் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களின் பார்த்தீங்கன்னா சட்டத்தை மத்திய அரசு 2014 உருவாக்கியது. இந்த சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கணும். கைமாறு கருதாமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சட்டம் வந்து 2014 உருவாக்கியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டம் விபத்துல சிக்கியவர்களுக்கு உதவுவதற்காக ஏற்பட்டது. ஏன்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அதுக்கு கோர்ட்டு கேஸ் போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணுவாங்களேன்னு சில பயத்துல ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு என்னத்துக்கு ஒம்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் எந்த சிக்கலும் வராது. விபத்துல சிக்கியவங்களும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம், அவங்கள கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரி வந்த சட்டம் தான் இதெல்லாம். ரைட்டா, இந்த சட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் விபத்தில் சிக்கியவர்களுடன் மருத்துவமனைக்கு செல்லலாம். அவர்களின் பெயரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தெரிவிக்க வேண்டும் அவசியமே இல்லை. சிகிச்சைக்கான பணம் அளிக்க வேண்டும் என்ற கட்டாயமே இல்லை. காவல்துறை மற்றும் இதர சட்ட விதிகளுக்கு பயப்படாமல் எந்த ஒரு மனிதனும் தாமே முன் வந்து உதவி செய்ய இந்த சட்டம் உதவுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு காமன் மேன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு, அந்த ஹெல்ப் பண்றதுனால வந்து போலீஸ் விசாரிக்குது, கோர்ட்டு போகணும், அது இதுன்னு பண்ணாங்கன்னா அவர் வந்து எதுக்குடா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாரு. ஸோ அதுல இருந்து சில பாதுகாப்புகள் சில தளர்வுகள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கான சட்டம் தான் 2014 வந்திருக்கு. இது பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா, ரைட். இந்த அவசர உதவி நம்பர்லாம் கேட்கறது உண்டு. ரைட்டா, ஸோ இப்போ 108னா ஆம்புலன்ஸ், மருத்துவ சிகிச்சைக்காக நம்ம ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி. இதே 100னா போலீஸ் அவசர உதவி எண் 100 போலீஸுக்கு. 101ன்றது தீயணைப்புக்கு. ரைட்டா, இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 101னா தீயணைப்பு, 100னா போலீஸ், 108னா ஆம்புலன்ஸ். ரைட்டா, அவசர உதவி எண் அப்படின்றது. இதே மாதிரி குழந்தைகளுக்கு கூட அவசர உதவி எண் எல்லாம் இருக்கும், அதை கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரைட்டா, பேருந்து நமது போக்குவரத்து சேவைகளில் ஒன்று. தீயணைப்பு வீரர்கள், விவசாயிகள், பொறியாளர்கள் போன்ற ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் சேவை மிகவும் மகத்துவமானது. அவர்கள் தான் போக்குவரத்தை எளிதாக நடைபெற உதவுகிறார்கள். ஓகே, காவல்துறை வாகனம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ராணுவ வீரர் பத்தி இதை சொல்லியிருக்காங்க.
இராணுவ வீரர்கள் நம்ம நாட்டையும் மக்களையும் எதிரிகள் வந்து பாதுகாக்க நமது உயிரை கூட பொருட்படுத்தாமல் தமது உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் நமக்காக குடும்பங்களை துறந்து பணிபுரிகிறார்கள்ன்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எது இந்த நாம் அறிந்து கொள்ளும் போட்டிருக்காங்க பாருங்க. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? 4 ஆப்ஷன் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஒரு போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்திய தேசிய இராணுவத்தை யார் உருவாக்கினாரு? சுபாஷ் சந்திர போஸ். ரைட், ஓகே. ஸோ நான் யார் போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. நீதிபதி தீர்ப்பு கோர்ட்டு சம்பந்தமா சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நமது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாருன்னு கேட்பாங்க. நமது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அல்லது கார்டியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம். நம்மளை குழப்பறதுக்காக உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் 2 சேர்த்து கூட ஒரு ஆப்ஷன் ஒரு சில போட்டித் தேர்வில் கேட்கறது உண்டு. பொதுவாக வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொன்னாங்க. கார்டியன் சொன்னா உச்ச நீதிமன்றத்தை தான் குறிக்கும். ஸோ உச்ச நீதிமன்றம் என்பதே இதுக்கு வந்து சரி. ரைட்டா? ஸோ இதெல்லாம் இந்த ஒரு பாயிண்ட் வந்து கேட்குறாங்க. நம்ம டிஎன்பிசி எக்ஸாமோட இதெல்லாம் கேட்கறது உண்டு. ரைட்டா? அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாருங்க வாங்க? உச்ச நீதிமன்றம். ஹையர் கிளாஸ்லேயும் இருக்கு, லோயர் கிளாஸ்லையும் இருக்கு. ரைட்டா? கலைச்சொற்கள் போதித்தல், என்லன்ஸ், அப்புறம் பாதுகாவலன் கார்டியன். கார்டியனா பாதுகாவலன், பாதுகாத்தல் ப்ரொடக்ட் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். ரைட்டா? ஸோ இது மாதிரி ஏதாவது சில கலைச்சொற்கள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் சும்மா 1 மார்க் கொஸ்டின் தான். நீங்கள் இன்னும் படிச்சாலே படிச்சிடலாம். அது குழந்தைகளுக்கானதாக தான் இருக்கும். ஊராட்சி மாற்றம் இதில் தான் சொன்னால் முக்கியமான லெசன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்லேயே இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் போட்டித் தேர்வுக்கு கேட்கக்கூடிய வகையில் நிறைய இருக்குது. இது ஒரு பாலிட்டி கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். தண்டோரா அறிவிப்பு. கிராம சபை சுதந்திர தினத்தன்று கூட்டப்படுகிறது. அனைத்து கிராம மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தண்டோரா போடுறாங்க. இந்த கிராம சபை சம்பந்தம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ வீடியோ பார்க்குறீங்களா? ரைட். நம்ம தமிழகத்தில் எத்தனை முறை வந்து கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன? வருஷத்துக்கு இத்தனை டைம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது எத்தனை முறை? அது எந்தெந்த நாட்களில் வந்து பண்ணுறாங்க? சுதந்திர தினத்தில் 1, அப்போ குடியரசு தினம்னு வருமா? ஸோ இது மாதிரி ஏதாவது தினங்கள் இருக்கும் மேபி. ஸோ அது எந்தெந்த தினங்களில் மொத்தம் வந்து எத்தனை கொண்டாடுற இது எத்தனை முறை வந்து ஆண்டுக்கு கிராம சபை கூட்டங்கள் கூடுகின்றன, எந்தெந்த நாட்களில் வந்து கூடுகிறார்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் தட்டி விட்டு போக மற்ற ஆசிரியர்கள் வந்து பார்த்துக்கிட்டோம். அது ரொம்ப முக்கியமான சம்டைம் கேட்கறது உண்டு. ரைட்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 இருந்தது, அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஹைலைட் பண்ண விஷயங்களை பார்க்கலாம். நமது நாடு மிகவும் பெரிய நாடு. ஓகே. இதில் அதிக நகரங்களும் கிராமங்களும் உள்ளன. எனவே ஊராட்சி மன்றங்களும் அதிக அளவில் செயல்படுகின்றன. ஊராட்சி அமைப்பின் அடிப்படை கிராம ஊராட்சி ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊராட்சி அமைப்போட அடிப்படை ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த கிராம ஊராட்சி அப்படின்றதான். ரைட்டா? இது கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கு. இது கேட்கறது உண்டு சம்டைம். ஊராட்சி அமைப்போட அடிப்படை அழகு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராம ஊராட்சி அல்லது கிராமம் அப்படின்ற மாதிரி வரும். கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் வழங்குறது. இதுக்கு இந்த ப்ளூ கலர் பாருங்க. 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம். எத்தனையாவது திருத்த சட்டம்? 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஏப்ரல் 1993 நடைமுறைக்கு வந்தது. ரைட், நடைமுறைக்கு வந்துச்சு. ரைட். அது என்ன திருத்தம்? 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் முக்கிய அம்சம் என்னன்னா பஞ்சாயத்து ராஜின் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையாகும். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை. இந்த சட்டம், அந்த சட்ட திருத்தம் என்பது 1993 வந்திருக்கு. அது எத்தனாவது திருத்த சட்டம்னா 73வது திருத்த சட்டம். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையாக வந்திருக்குன்றாங்க. ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் 500 மற்றும் 500க்கும் மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கும் அப்படின்றாங்க. மாவட்ட அளவில், வட்டார அளவில், அப்ப கிராம அளவில் கிராம ஊராட்சி, இது ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, ஜில்லா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரைட்டா? நம்ம தமிழகத்துல எத்தனை கிராம ஊராட்சிகள் உள்ளன அப்படின்னா 12620 கிராம ஊராட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12620 புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் 6லிருந்து 15 வரை இருப்பார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன? ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் எப்படி செலெக்ஷன் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. தமிழக மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரையும் உறுப்பினர்களை நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்பார். இவங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பவர்களில் பொருந்தாதது இல்லை பொருந்தும் இல்லை தேர்ந்தெடுப்பவர்கள் யார் அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவரை வந்து நம்ம நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம், அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ரைட்டா? ஆனால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை
வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்ப நாம டைரக்டா அவங்களை தேர்ந்தெடுக்கல, அப்ப அவங்கள மறைமுக தேர்தல் மூலமா செலக்ஷன் ஆகிறாங்க. இது கொஞ்சம் அப்படி நோண்டி கேட்பாங்க, கொஞ்சம் வளைச்சு கேட்பாங்க. ரைட்டா? நம்ம ஊராட்சி மன்ற தலைவரை நேரடியாக செலக்ஷன் பண்றோம், ஆனா ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை வார்டு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, நாம தேர்ந்தெடுக்கல. ரைட்டா? அவர்களின் பதவிக்கெல்லாம் 5 ஆண்டுகள் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. சரி, அடுத்தது சோழர் அரசு. இந்த குடவோலை முறை கண்டிப்பா ஹையர் கிளாஸ்லயே கொடுத்துருப்பாங்க. சோழர்கள் இந்த குடவோலை முறை, உத்திரமேரூர் கல்வெட்டு, இது பாருங்க ஹையர் கிளாஸ்ல இருக்கு, லோயர் கிளாஸ்ல இருக்கு. இது வந்து போட்டித் தேர்வுக்கு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டா? சோழ அரசு குடவோலை முறையின் மூலம் கிராம நிர்வாகத்திற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தனர் என்பதை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டின் மூலம் அறிந்து கொள்கிறோம். எத்தனை கேள்வி பாருங்க. உத்திரமேரூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? காஞ்சிபுரத்தில் உள்ளது. ரைட். சோழர்களின் குடவோலை முறையை எந்த கல்வெட்டு வந்து கூறுகிறது? உத்திரமேரூர் கல்வெட்டு கூறுகிறது. புரியுதுங்களா? சரி, இல்லைன்னா வந்து எந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் குடவோலை முறை இருந்தது? சோழர் கால அரசு காலத்தில் குடவோலை முறை இருந்தது. சரி, இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கணும். இந்த குடவோலை முறைனா எப்படின்னா, ஒரு பானையில இந்த மாதிரி எழுதி இது மாதிரி போடுறாங்க, செலெக்ஷன் பண்றாங்கலாம், அதெல்லாம் சும்மா லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான் முக்கியமான பாயிண்ட். ஊராட்சி மன்றத்தால் செயல்படுத்தப்படும் கட்டாய பணிகள் என்ன? ஊராட்சி மன்றத்தில் என்னென்ன செயல்படுத்துற பணிகள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? மின்சாரம் வழங்குவது, தெரு விளக்குகளை பராமரித்தல், பொது கிணறு பராமரித்தல், குடிநீர் வழங்குவது, சாலை போடுவது அது மற்றும் பராமரித்தல், கழிவுநீர் கால்வாய்களை வந்து ஏற்படுத்துதல், சிறு பாலங்களை கட்டுதல், தொடக்கப்பள்ளி கட்டடங்களை பழுதுபார்த்தல், சுகாதார வசதிகள் அளித்தல். இதெல்லாம் யாரோட பணி? ஊராட்சி மன்றத்தால் செயல்படுத்தக்கூடிய பணிகள். ரைட்டா? கட்டாய பணிகள், இதெல்லாம் செய்யணும். கிராம சுவராஜ் என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம், கேள்வி கேட்கலாம்ல. கிராம ஸ்வராஜ் என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியால் அறிமுகப்படுத்தப்படும். இது ஒரு முக்கியம், இது ஒரு போட்டி தேர்வு கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தது, மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் கிராம ஊராட்சிக்கு தேவையான நிதியை வழங்கும். அவர்கள் அந்நிதியை கிராம வளர்ச்சிக்காக பயன்படுத்துவர். நாம் ஊராட்சி மன்றத்திற்கு வரி செலுத்துகிறோம். வரி வசூலிப்பது கிராம ஊராட்சி மன்றத்தின் முக்கிய பணியாகும். வரி வசூல் பண்றாங்க இல்லையா, அது வந்து கிராம ஊராட்சியோட ஒரு முக்கிய பணி. அவர்கள் சில தன்னார்வ பணிகளை மேற்கொள்வர். தன்னார்வ பணினா சாலையோரங்களை மரம் நடுறது. இந்த ஊராட்சியோட மன்ற தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து சாலையோரத்தில் மரங்கள் நடுவாங்க. பொது அங்காடிகளை அமைத்தல், பூங்காக்களை ஏற்படுத்தல், தங்கும் விடுதிகளை உருவாக்குதல், விளையாட்டு மைதானங்களை உருவாக்குதல், நூலகங்களை உருவாக்குதல், முதியோர்களுக்கு கல்வி நிலையங்களை ஏற்படுத்துதல், கிராம விழாக்களை கொண்டாடுதல், கிராமத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை தான். ரைட்டா? ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்க என்னென்ன வரி வாங்குறாங்கன்னா, இந்த வீட்டு வரி, குடிநீர் வரி, சொத்து வரி, தொழில் வரிலாம் இவங்க வந்து வசூல் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அதெல்லாம் பார்த்துவோம். வரினா அதெல்லாம் பிரித்து போட்டிருக்காங்க. சிறந்த பஞ்சாயத்து விருது பெற்ற கிராமம் அவன் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் உள்ள ஓடந்துறை ஊராட்சியில் 850 வீடுகள் இலவசமாக கட்டித்தரப்பட்டுள்ளன. ஊராட்சி அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்துள்ளது. இந்த கிராமம் கீழ்கண்ட விருதுகளை பெற்றுள்ளது. நிர்மல் புரஸ்கார் விருது வாங்கியிருக்கான். பாரத ரத்னா ராஜீவ்காந்தி சுற்றுச்சூழல் விருதும் வந்து வாங்கியிருக்கான். அப்ப எந்த ஊராட்சிப்பா? கோயம்புத்தூர்ல உள்ள ஓடந்துறை ஊராட்சி. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க விருது வாங்கி சிறந்த பஞ்சாயத்துக்கான விருதுல இந்த விருது நிர்மல் புரஸ்கார் விருது வாங்கியிருக்காங்க. பாரத ரத்னா ராஜீவ்காந்தி சுற்றுச்சூழல் விருது வந்து வாங்கியிருக்காங்க. உனது கிராமம் எதை வாங்கிச்சா அதெல்லாம் பசங்கிட்ட கேட்குற மாதிரி இதை விட்டுடுங்க. கிராம சபை மக்கள் ஆட்சியின் அடிப்படையாக விளங்குகிறது. கிராம சபைன்றது ஒரு மக்கள் ஆட்சியின் அடிப்படையாக விளங்குகிறதுன்றாங்க. கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு குறைந்தபட்சம் 4 முறை கூட்ட வேண்டும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த கேள்வி இவங்களே விட கொடுத்துட்டாங்க. ஆனா இது தமிழகத்துல 4 முறை கிடையாது. 4 முறை கிடையாது. இப்ப கொஞ்சம் நானே சொல்லிடுறேனே. ரைட்டா? 6 முறை, 2 முறை வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டாங்க. 6 முறை கூட்ட வேண்டும். ரைட்டா? 6 முறை நம்ம தமிழகத்துல கிராம சபை கூட்டம் வந்து கூட்டுவாங்க. அதுல ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினம். ஸோ இந்த 4 வந்து இவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா 6 முறைன்னு சொல்லிட்டேன். அப்ப 2 வந்து எக்ஸ்ட்ரா வருதா? அந்த 2 எந்த தினத்துல வந்து கிராம சபை கூட்டணும் அப்படின்றதாவது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ரைட்டா? நான் கேட்ட கேள்விக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க ஆன்சர். சரி, ஓகே, பரவாயில்ல. கிராம ஊராட்சி போன்ற நகராட்சியும் செயல்படுகிறது. நகராட்சி 5000 முதல் 30,000 வரை மக்கள் தொகையை கொண்டுள்ளது. நகரமன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இந்த சும்மா கேட்பாங்கப்பா, நகரமன்ற தலைவர் அவங்க உறுப்பினர்கள்லாம் பதவி எத்தனை வருஷம், 5 வருஷமா 6 வருஷமா, இது மாதிரி ஏதாவது சம்திங் ஆப்ஷன் போட்டு கேட்பாங்க. அப்போ 5 வருடங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? கிராம ஊராட்சி கொண்டு நகராட்சி செயல்படுது. நகராட்சி வந்து இத்தனை மக்கள் தொகை கொண்டது. இந்த நகரமன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிக்காலம் 5 ஆண்டுகள்.
இந்த மாதிரி கேட்கலாம். அல்லது இது மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர் நிற்கிறதுக்கு குறைந்தபட்சம் என்ன வயசு இருக்கணும் அப்படின்னு கூட கேட்கலாம். தேர்தல் நிற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன குறைந்தபட்ச வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ரைட்டா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தன்னார்வ பணி, டிசிப்ளினரி ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க. செயல்படுத்துதல், எக்ஸிக்யூட்டிங், கட்டாய பணி, அப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ரைட், அதெல்லாம் விட்டுடுங்க. அடுத்தது பாதுகாப்பு. ஸோ பாதுகாப்புலையும் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப அதிகம்லாம் இல்லை. இந்த பூச்சிகள்லேருந்து இது பண்ணுறது இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. விபத்து அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தீ, நீர், வாகனங்கள், மின்சாரம், விஷப்பூச்சிகள், குறும்பின ஆயுதங்கள் மற்றும் கண்ணாடி பொருள் ஆகியவற்றின் மூலம் ஏற்படலாம் விபத்து அப்படின்றது ஏற்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து கேட்குற மாதிரி ஒன்றும் பெருசாக கொஷின் இல்லை. தீ விபத்துக்கான காரணங்கள், தீ விபத்து நேரலாம், வெடிப்பொருட்கள், குறைந்த மின்னழுத்தம், எரிவாயு கசிவு, எளிதில் தீப்படுத்தக்கூடிய பொருட்கள், காட்டுத்தீ எவ்வாறு ஏற்படுகிறது அப்படின்றாங்க. தீ அணைப்பானை நீ எங்கேயே இது கண்டதுண்டா? ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மாலில், சினிமா தேட்டரில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம பள்ளியில் கூட இருக்கும், ஸ்கூலில் கூட இருக்கும், காலேஜில் கூட இருக்கும். ரைட்டா, நம்ம பார்த்துருக்குறோம். தீ விபத்தின் பொழுது என்ன செய்யும்? தீ அணைப்பானை பயன்படுத்தணும். புகை வரும்போது மூக்கு, வாயை ஈரத்துணியால் மூடிக்கொள்ள வேண்டும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எவர் உடம்பிலாவது தீப்பற்றினால் சணல் பைகளை கொண்டு தீ அணைக்க வேண்டும். தீக்காயம் அடைந்தவரை காற்றோட்டமான இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். ஓடக்கூடாது, ஓடினால் எளிதில் தீ பரவும். கீழே படுத்து புரள வேண்டும். ஸோ தீ பற்றிக்கிச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்ற சொல்கிறாங்க. தீ விபத்து நடந்தால் ஃபயர் ஆஃபீஸுக்கு நம்பர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, 108ன்றது மருத்துவம், 100ன்றது போலீஸு, 101னா ஃபயர் ஆஃபீஸ். ஃபயருக்கு வந்து ஃபோன் பண்ணுறது, 101 தொடர்பு கொள்ளவும். ஸோ தீக்காயம் ஏற்பட்டால் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாதுன்னு அந்த மை போடுறது, காப்பி தூள் போடுறது, இந்த மாதிரிலாம் குத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. நீர் நமது வாழ்வில் திரவ அழுத்தம், நீர் வாழ்வில் மிக முக்கியமானது. ரைட்டு, உங்களுக்கு தெரியுமா, குளம் அல்லது ஆற்றில் குளிப்பதற்கு நாம் பெரியவர்களுடன் செல்ல வேண்டும். நீச்சல் தெரிந்தால் மட்டுமே அங்கே செல்லணும். அது குழந்தைகளுக்கு வந்து சொல்கிறது. நாம் வந்து அதை கேட்க மாட்டாங்க. போட்டித் தேர்வில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மின்சாரத்திலிருந்து பாதுகாத்தல், மின்சாரம் நமது வாழ்வில் முக்கிய தேவைப்பட்டது. மின்சாரம் என்று எந்த பொருளும் இயங்காது என்ற நிலைக்கு காலம் நம்மை மாற்றிவிடுது. வீடுகள், தொழிற்சாலை, இதர இடங்களில் மின்சாரம் பயன்படுது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் எங்கெங்க பயன்படுத்துறாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பாதுகாப்பு, இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஆனால் பாதுகாப்பு தான். ரைட்டா, குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும். நமக்கு போட்டித் தேர்வு இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. குறைந்த மின்னழுத்தால் விபத்து நேரும் பொழுது தண்ணீர் கொண்டு தீயை அணைக்கக்கூடாது. ரைட், இதெல்லாம் செய்யக்கூடாது. மேபி கேட்கலாம். சாலை பாதுகாப்பு சம்பந்தமாக அதிகமே கேட்கறதில்ல, பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா, சாலை பாதுகாப்பு, டிராஃபிக், சிவப்பு, மஞ்சள், பச்சை, செல், கவனி, நில், அவ்வளோதான். ரைட்டா, சீல்டு பெல்ட் அணியணும், அதெல்லாம் போட்டிருப்பாங்க. டிராஃபிக் ரூல்ஸு, பாதசாரிகளுக்கான ரூல்ஸு, சாலை போக்குவரத்து, டிராஃபிக் சிக்னல் இல்லாத இடத்தில் நம் முதலில் வலது பக்கம் திரும்பி இடப்பக்கம் திரும்பி பிறகு வலப்பக்கம் பார்த்து கடக்க வேண்டும். ஸோ வந்து டிராஃபிக் சிக்னல் இல்லைன்னா நம்ம எப்படி வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ என்ன சொல்கிறாங்க, இல்லாத இடத்துல நான் முதலில் வலப்பக்கமாக திரும்பி பிறகு இடப்பக்கம் திரும்பி பிறகு வலப்பக்கம் பார்த்து கடக்க வேண்டும். இது வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். மேபி கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரி குதிரை போன்று இருக்கும். இது வந்து பாதசாரிகள் ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த இது மோஸ்ட்லி இதெல்லாம் கேட்கறதில்ல, பட் இது சும்மா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பூங்கான்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது எங்கே இருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. சென்னையில் அண்ணா சதுக்கம் அருகில் போக்குவரத்து பூங்கா உள்ளது. போக்குவரத்து பூங்கா எங்கே இருக்குன்னா சென்னையில் அண்ணா சதுக்கம் அருகில் உள்ளது. அவ்வளோதான், அது ஒரு பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தலைக்கவச அணிவோம், உயிர்க்க காப்போம், இதெல்லாம் சொல்கிறது தான். பூச்சிக்கொல்லி மருந்துகள், விசக்கடிகள், இது வந்து பார்க்குறது. வயலில் வேலை செய்பவர்கள் நல்லெண்ணெய் பாராபீன் எண்ணெய் தேய்த்து கொண்டு வேலை செய்வார்கள். அதனால் பூச்சிகள் அவர்களை கடிக்காது. மேபி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், பூச்சிகள் வந்து கடிக்காம இருக்கிறதுக்கு வயலில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லெண்ணெயோ அல்லது பாராபீன் எண்ணெயோ மேலே பூசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து கேட்கலாம். ரைட்டா, ஒரு கொஸ்டினை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூர்மையான ஆயுதங்கள், திரவ அழுத்தம், லிக்ஸின், நோக்கம், இன்டென்ஷன், விலை மதிப்பற்றது, பிரிசியேஷன் போட்டிருக்காங்க. மீள்பார்வை, நம் உயிர் வந்து விலை மதிப்பற்றது. நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. நாம் பாதுகாப்புகளை பின்பற்றி மகிழ்வோடு வாழ வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ அவ்வளோதான்ப்பா, ஆக்சுவலாக வந்து முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ இப்போ நான் வந்து உங்களுக்கு படித்து காட்டி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஆகுது. நீங்களே படிச்சிங்கன்னா நான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வீடியோ போட்டோன்னா அதை விட பாதி டைமில் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஒன்றும் பெரிய கண்டென்ட்டில் அந்த ஊராட்சி சம்மந்தப்பட்டதில் நிறைய கண்டென்ட் இருக்குது, மற்றதெல்லாம் கண்டென்ட்டாக வந்து அதிகமாக இல்லை. அந்த ஊராட்சி சம்மந்தப்பட்டதில் தான் அந்த இது கேட்டிருந்தோம் இல்லையா, தமிழகத்தில் எத்தனை முறை வந்து கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன அப்படின்றத 4 முறை அவனே கொடுத்துட்டான். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து
இப்போ புதிய கவர்மெண்ட் இருக்காங்களா அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 6 முறை வந்து கிராம சபை கூட்டங்கள் நம்ம தமிழகத்தில் வந்து கூடுது. அந்த 2 முறை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லையா, 2 முறை எக்ஸ்ட்ரா சேர்த்துனாங்க இல்லையா, அது எந்த தினம்ன்றதோ உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.